Hello guys, welcome back. ஸோ எஸ்டர்டே வந்து நம்ம எஸ்டிமேஷனில் வந்து மேசன்ட்ரி ஒர்க் சம்மந்தமாக ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் ஒன்று நம்ம செஞ்சோமா. அதே போல் வந்து இந்த செஷனில் வந்து எஸ்டிமேஷனில் வந்து பிசி ரேட்டுங்கிற இந்த கான்செப்ட் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுது, அதுக்கு பின்னால் இருக்கிற பிஹைண்டான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னத்தை வச்சு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஸ்கர்ட்டிங் அந்த எலிமெண்ட்டை வச்சு அதுக்குள்ளே இந்த பிசி ரேட் எப்படி வருது, அது எப்படி எஸ்டிமேட் பண்ணுற அந்த விஷயங்களை வந்து ஒரு சிம்பிளாக வந்து நம்ம இந்த இடத்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கர்ட்டிங்னு சொல்கிற அந்த கான்செப்டை வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும். வந்து ஸ்கர்ட்டிங்னு சொல்கிறது வந்து அதாவது நம்மளோட வாலில் வந்து பாட்டம் போர்ஷனில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இப்படிப்பட்ட அந்த எலிமெண்ட்ஸை தான் சொல்கிறது வந்து ஸ்கர்ட்டிங். ஸோ இது வந்து வாலில் மட்டுமான்னு சொன்னோம்னா இல்லை, இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அதாவது ஸ்டேர் கேசஸ்லேயும் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதோட இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ சில ஸ்கர்ட்டிங் வந்து தனியாக வந்து வூடால் வந்து செய்வாங்க, சில ஸ்கர்ட்டிங் பிளாஸ்டிக், சில ஸ்கர்ட்டிங் வந்து சில டைமில் வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸுக்காக வேண்டி ஸ்டீலில் செய்வாங்க. அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவில் வந்து ஸ்கர்ட்டிங் யூஸ் பண்ணுவோம். சில ப்ரொஜெக்டோ சில பில்டிங்கில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்கர்ட்டிங் வந்து எப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு பிளாஸ்டிக்கோ வூடோ ஸ்டீலோ அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா தனியாக வந்து பிளெயினாக வந்து பெயிண்டால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால் கலர் வந்து கிரேன்னு சொன்னால் ஓகே, இதை வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்டால் வந்து ஸ்கர்ட்டிங் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸுக்காக வேண்டி செய்வாங்க. ஸோ இதில் மெயினான ஒரு பர்பஸ் வந்து என்னென்னு சொன்னால் டு என்ஹேன்ஸ் த பில்டிங் அஸ்தட்டிக்னு சொல்கிறது ஒரு பில்டிங்கோட அழகு பியூட்டியை வந்து இன்னும் வந்து கூட்டுறதுக்கு என்ஹேன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம செய்வோம். ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்கர்ட்டிங்கில் வந்து மெயினாக நமக்கு வந்து தெரிய வேண்டிய 3 விஷயம் வந்து இருக்குது. என்னென்னு சொன்னால் அதாவது ஸ்கர்ட்டிங்குக்குரிய அந்த அதாவது அந்த மெட்டீரியல் ஸ்கர்ட்டிங்குரிய அந்த மெட்டீரியலில் வந்து கோஸ்ட் வந்து முதலாக தெரியணும். அதுக்கு மேலதிகமாக வந்து இந்த ஸ்கர்ட்டிங்கை வந்து நம்ம வந்து அட்ஹெசிவ்னு சொல்கிற ஒரு டைப்பான க்ளூவை வச்சு நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த க்ளூவோட ப்ரைஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் வந்து 3வது நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கிரவுட்டிங்னு சொல்லுவோம். ஏதாவது என்னென்னு சொன்னால் அந்த ஸ்கர்ட்டிங்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் இப்படிப்பட்ட அந்த கோர்னர் போர்ஷனில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணது பிறகு வந்து ஒரு இந்த இடத்த நம்ம பார்ப்போம். இதில் வந்து இந்த கோர்னர் போர்ஷனில் சில டைமில் வந்து ஒரு இந்த இடத்த ஒரு சின்ன கெப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கெப்பில் வந்து கிரவுட்டிங் பண்ணி அதை ஃபில் பண்ணுவாங்க அந்த மெட்டீரியல் கலரில் வந்து. ஸோ அந்த கிரவுட்டிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்த இடத்த கட்டாயம் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஃபார் த ஸ்கர்ட்டிங். ரைட். இந்த பிசி ரேட்டுங்கிறது கான்செப்ட் என்னென்னு சொன்னால் நார்மலாக வந்து நம்மளுக்கு பிஓக்யூ நம்ம வந்து கிளைண்ட்டிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுற டைமில் வந்து டெண்டரிங் டைமில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே இந்த ஐட்டத்துக்குரிய பிசி ரேட் வந்து 18 என்று சொல்ல. அதாவது கிளைண்ட் வந்து அந்த ஐட்டத்துக்குரிய அந்த ப்ரைஸை வந்து அந்த இடத்த ஒரு எலக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிசி ரேட் என்னத்துக்கு வந்து வருதுன்னு சொன்னால் அதாவது ஸ்டில் நாட் ஃபைனலைஸ் திஸ் ஸ்கர்ட்டிங் மெட்டீரியல்ஸ். ரைட். இதே ஃபைனலைஸ் பண்ணலன்னு சொன்னால் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் வந்து ஒரு ஹைரைஸ் பில்டிங் ப்ராஜெக்ட் உண்டு, இப்போ வந்து கட்டுப்பட்டு கொண்டிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வந்துருக்கு. அந்த டைமில் வந்து அந்த கிளைண்ட் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியாஸ் இன்டர்நெட் அப்படி நம்ம இதை வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகே இப்படி ஒரு பில்டிங் ஒன்று பில்ட் பண்ணப்படுது, இப்போ வந்து 2 இயர்ஸில் வந்து இதை வந்து ஃபுல்லாக ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்குரிய ப்ரீ செல்லிங் அதாவது கட்டுப்படுறது முதல்ல வந்து சேல் பண்ணுறதுக்குரிய அந்த ஆப்ஷனை வந்து கொடுப்பாங்க. ஸோ சில ட்ரஸ்டடான கிளைண்ட்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்லலாம் வந்து துபாயை பொறுத்தமணி இமார், நக்கீல் அப்படி நம்ம மாதிரி பெரிய கிளைண்ட்டுகள் வந்து இப்படிப்பட்ட பில்டிங் கட்டுற டைமில் வந்து பீப்புள் வந்து அதை எப்பயும் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வாங்குகிற டைமில் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்குரிய அப்பார்ட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து அந்த சேல் சென்டருக்கு போய் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3D மாடலில் வந்து இப்படிப்பட்ட அவங்களோட பில்டிங் வந்து இப்படி தான் இருக்க, அந்த அப்பார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்க போன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கர்ட்டிங் இது வந்து ஸ்கர்ட்டிங் மட்டும் இல்லை, நான் வந்து நம்ம சொல்லலாம் வந்து வுட் அண்ட் ஜாயினரி ஒர்க்கில் வந்து கிச்சனில் இருக்கிற கேபினெட்ஸ், அதே போல் வந்து வார்ட்ராப்ஸ், அதே போல் வெனிட்டி ஐட்டங்கள், அதே போல் மிரர் கேபினெட்ஸ் ஐட்டங்கள், அதே போல் பெயிண்ட் ரிலேட்டடாகவும் நம்ம இது செலெக்ஷன் பண்ணலாம்.
அப்போ இதில் வந்து ஸ்கர்ட்டிங் மட்டும் நான் அந்த ஜஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்கர்ட்டிங் கலரிங், அடுத்து வந்து ஸ்கர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல் தேவைன்னு சொல்லி அந்த பில்டிங் கட்டுப்பட்டதுக்கு பிறகு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குகிற அந்த கஸ்டமர் செலெக்ஷனுக்கு வந்து விடுவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் வந்து ஓகே எனக்கு வந்து ஒரு அதாவது கிளைண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு எலோகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த ஸ்கர்ட்டிங் வந்து ஒரு வூடால் செய்வோம் அப்படின்ற மாதிரி, இதில் கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலர் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு 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 எலோகேட் பண்ணியிருப்பாங்க ஓகே இப்படி செய்யலாம்னு சொல்லி. ரைட், அந்த கஸ்டமர் வந்து ஓகே வூடால் தான் தேவை, அதில் கலர் வந்து சம்டைம் வந்து அவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் தான் அவங்க தேவைன்னு சொன்னால் ஓகே அந்த ஒயிட் கோஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சம்டைம் வந்து இந்த பிசி ரேட் 18 வந்து கிளைண்ட் வந்து நினைச்சிருக்கலாம் ஓகே வூட் ப்ரௌன் கலருக்கு வந்து ஒயிட்னு சொல்லக்குள்ள சம்டைம் வந்து அந்த கோஸ்ட் வந்து கொஞ்சம் கூடலாம் அல்லது குறையலாம். அது வந்து போஸ்ட் கான்ட்ராக்டில் அந்த பிரச்சனை பார்க்குறது. அதாவது நம்ம அதை எப்படி சொல்லலாம்னு சொன்னால் அதாவது பிசி ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி. அப்போ அதால் வந்து இந்த இடத்துல எஸ்டிமேஷன் டைமில் வந்து நம்ம இந்த பிசி ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்ற விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ரைட், நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்ன அவங்க அதாவது கிளைண்ட் தந்திருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஏன் இந்த பிசி ரேட் வருது, என்ன விஷயங்கள் வருதுங்கிறதுக்குரிய அந்த பிஹைண்டான அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இப்போ நான் அதாவது என்ன நடக்கும் அந்த பிசி ரேட் வந்த பின்னுக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணினது. ஆல்ரைட், ஸோ இதுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு பிஓக்கில் எங்கேயாவது பிசி ரேட் ஐட்டத்தை கண்டோம்னா டிரெக்டாக வந்து அந்த அதே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது. நமக்கு தெரியும் வந்து மெட்டீரியல் வந்து எஸ்டிமேஷன் பண்ணுற டைமில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மெட்டீரியல் வரும்னு சொன்னால் நமக்கு தெரியும் வந்து எடிஷனலாக வந்து ஒரு டேபிள் ஒன்று நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான எல்லா வகையான மெட்டீரியலையும் ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் ப்ரைஸை மட்டும்தான் இந்த மெட்டீரியலுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ அப்படி வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட கோர்சஸ்லேயும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஷெல்லை கிளிக் பண்ணினு சொன்னால் இதில் ஃபார்முலாஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ R568ங்கிறது வந்து இந்த இது அதாவது அந்த ப்ரைஸ் ப்ளஸ் அதில் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் வந்து 1.05 நம்ம ஆல்ரெடி வந்து இதில் போட்டிருக்கோம் வந்து 5% எலமெண்ட். ஸோ நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்தாலும் வந்து அதுக்கு ஒரு எலமெண்ட்ஸ் ஃபேக்டரை வந்து நம்ம எலோகேட் பண்ணணும். அந்த அடிப்படையில் வந்து ஒரு 5% எலமெண்ட்ஸ். அதே போல் வந்து க்ளூக்கு வந்து ஒரு 1 மீட்டருக்கு வந்து அதாவது க்ளூட அதுக்குரிய டோட்டல் மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து நம்மளோட மெட்டீரியல் இதில் இருக்குது. ஸோ அதே போல் வந்து க்ரௌட்டுக்கு வந்து நம்ம ஒரு 2% வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டோட்டல் மெட்டீரியல் ப்ரைஸஸை வந்து இது பிறகுதான் வந்து ஃபைனலாக தான் வந்து நம்மளோட இந்த மெட்டீரியலில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இதில் டோட்டல் மெட்டீரியல் கோஸ்ட் வந்து இந்த இடத்துல வருது. அதே போல் நமக்கு தெரியும் வந்து ஜென்ரலான ஐடியா வந்து மெயின் பவர் கோஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்து அதாவது ப்ரொடக்டிவிட்டி லேபர் கோஸ்ட் பர் யூனிட்டுங்கிற அந்த கான்செப்ட் எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம மெயின் பவர் கோஸ்ட்டை வந்து எடுக்கணும். இது வந்து ஒரு மீட்டருக்கு எவ்வளோ கோஸ்ட் ஆகுங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு முதலே வந்து நம்ம எடுத்திருப்போம். அதே போல் வந்து ஃபைனலாக வந்து நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு டூல்ஸ் எக்ஸசரிஸ் நம்மளோட கம்பெனிலேருந்து நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன எலபிளான ஒரு அமௌண்ட் ஒன்று நார்மலாக வந்து ஒரு 3 to 8% ஒரு 3 to 10 பேஸ்ட் ஆன் திஸ் அவரோட சீனியர் மேனேஜர்ஸோட அவங்களோட அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். சம்டைம் வந்து நம்ம சீனியர் மேனேஜர்ஸ் வந்து ஓகே இதுக்கு ஒரு 3 இல்லை ஒரு 5 போடுங்கன்னு சொன்னால் நம்ம 5 போட்டு எஸ்டிமேட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து இந்த ஸ்கர்ட்டிங்குக்குரிய ஒரு ஜென்ரலான ஐடியா. ஸோ ஒவ்வொரு எஸ்டிமேஷனும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் ஐடியா ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கோம்னு சொன்னால் இந்த எஸ்டிமேஷன் வந்து வெரி வெரி சிம்பிளாகவும் ஒரு ஃபிங்கர் டிப்லையும் வந்து நம்ம செஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு உண்மைக்கு பிரயோஜனமாக இருக்கும் சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த நாலேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.